நாம் தினசரி உட்கொள்ளும் காய்கள் மற்றும் பழங்களிலேயே நம் உடலுக்கு தேவையான பலவித ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. இவற்றை நாம் சரியான முறையில் உட்கொண்டாலே ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். ஆரோக்கியமான உணவுகளை பற்றி நாம் நினைக்கும்போது கண்டிப்பாக நம் கண் முன் தோன்றும் விஷயங்களில் வெள்ளரிக்காயும் ஒன்று. வெள்ளரிக்காய் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெள்ளரியில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம் போன்ற பல முக்கிய சத்துக்கள் உள்ளன. ஆனால் வெள்ளரிக்காயின் சிறப்பம்சம் அதில் உள்ள பிசிடனின் மற்றும் அதன் நீர்ச்சத்து. பிசிடனின் நம் உடலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வெள்ளரிக்காய் பொதுவாக சாலட்டாக உண்ணப்படுகிறது. வெள்ளரிக்காயை தொடர்ந்து சாப்பிடுவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்து நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற முக்கியமான 7 நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நினைவாற்றல் வலுவடையும். வெள்ளரிக்காய் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியத்திற்கும் நல்லதாக கருதப்படுகிறது. வெள்ளரிக்காயில் உள்ள பிசிடனின் என்ற தனிமம் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்கள் வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடலாம். இது புத்தி கூர்மையாக்கும். வழக்கமாக மறந்து போகும் விஷயங்களையும் பழைய விஷயங்களையும் நினைவில் கொள்ள வெள்ளரி பெரிதும் உதவி புரியும். உடலில் இருந்து நச்சுக்கள் அகற்றப்படும். வெள்ளரிக்காய் உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்க பெரிய அளவில் உதவும். இதில் 95% தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதன் உதவியுடன் உடலில் இருந்து நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. அடுத்ததாக செரிமானத்திற்கு உதவும். வெள்ளரிக்காயில் அதிக நார்ச்சத்து உள்ளது. இது உடலில் செரிமான செயல்பாட்டில் உதவியாக இருக்கும். இதை சாப்பிடுவதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. வெள்ளரிக்காயில் லிக்னனான்கள் மற்றும் பாலிஃபினான்கள் அதிகம் உள்ளன. அவை கர்ப்பப்பை, மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கின்றன. இதில் குர்குர்பிடாசின்கள் உள்ளன. அவை புற்றுநோய் எதிர்ப்பு கூறுகளாக கருதப்படுகின்றன. ஆகையினால் வெள்ளரிக்காய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க பெரிய அளவில் உதவக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். வெள்ளரிக்காயை சாப்பிட்டுவிட்டு பகலில் தண்ணீர் குடிக்க மறந்தாலும் கூட உடலில் நீர்ச்சத்து அதாவது ஹைட்ரேஷன் குறைபாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளரிக்காய் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை ஈடு செய்கிறது. இது வெப்ப எரிப்பு, தோல் ஒவ்வாமை மற்றும் சூரிய ஒளியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. உஷ்ணத்தால் சரும பிரச்சனைகள் உள்ளவர்களும் வெள்ளரிக்காயை தடவிக்கொள்ளலாம். அடுத்ததாக சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிடுவதனால் உடலில் இருந்து நச்சுக்கள் வெளியேறி உடல் அமைப்பு சீராக இயங்கும். வெள்ளரிக்காய் சாறு குடிப்பதனால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். வெள்ளரிக்காய் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு இயற்கையான வழியாக கருதப்படுகிறது. அடுத்ததாக எடை இழப்பு. வெள்ளரிக்காய் உட்கொள்வதனால் தொப்பை கொழுப்பை குறைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் பெரிய அளவில் உதவி கிடைக்கும். இதில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. கலோரிகளும் மிக குறைவாக உள்ளது. ஆகையால் இது உடல் எடையை குறைப்பதில் அதிகமாக நமக்கு உதவி புரிகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.